ஸோ நம்ம சாப்டர் 24ல் இருக்கோம் இப்போது. ஸோ இது வந்து இன்டர்ஃபேஸை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். போன சாப்டரில் இன்டர்ஃபேஸை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ இன்டர்ஃபேஸ் பார்ட் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2ல் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நான் ஆக்க போகிறேன். இந்த டயக்ராம்லேருந்தே நான் சொல்கிறேன். இப்போ போன கிளாஸில் வந்து நம்ம ட்ராவல்ன்ற இன்டர்ஃபேஸ் பண்ணோம். இந்த வெஹிக்கல் அனிமலுக்கு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி இதுக்கு ஆப்ஜெக்ட் சப்ஸ்டியூஷன்லாம் பண்ணி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சிஸ்டம் இன்னும் காம்ப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ we are going to create another interface. இந்த இன்டர்ஃபேஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் அப்படின்னு இருக்கும். ஓனர். ஸோ எல்லா வெஹிக்கலுக்கும் ஒரு ஓனர் இருப்பார், எல்லா அனிமலுக்கும் ஒரு ஓனர் இருப்பார். இதெல்லாம் பெட் அனிமல்ஸ் தானே. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஓனர் இருப்பார். ஸோ இங்கே வந்து கெட் ஓனர் நேம் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓனருன்ற இன்டர்ஃபேஸாக டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம அனிமல் கிளாஸ் வில் இம்ப்ளிமெண்ட் ஓனர் ஆஸ் வெல் அஸ் வெஹிக்கல் கிளாஸ் வில் இம்ப்ளிமெண்ட் ஓனர். ஸோ எல்லா சப்டைப்ஸும் வந்து அந்த கெட் ஓனர் நேமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஒரு கிளாஸ் வந்து எவ்வளோ இன்டர்ஃபேஸை வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்கள் இங்கே கமா போட்டுட்டு நீங்கள் இன்னொரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸை டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து கெட் ஓனர் நேம். கெட் ஓனர் நேம் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வெஹிக்கல் அனிமலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ ஓனர் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லிடும். எல்லாத்துக்கும் திருப்பி நம்ம கெட் ஓனர் நேமை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை எடுத்துடலாம், அது அசிங்கமாக இருக்கும். ஸோ கீழே பஸ்ஸுக்கும் நம்ம சொல்லணும். ஸோ நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி நம்ம அனிமலுக்கும் சொல்லணும். ஸோ அனிமல் ஆல்சோ வில், இதை மாற்றவே இல்லை பாருங்கள், எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கல் போடக்கூடாது, எக்ஸ்டென்ஸ் அனிமல் போடணும். இதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்டென்ஸ் அனிமல் போடணும். இதை மாற்றாமல் விட்டுட்டோம். ஸோ இங்கே திஸ் வில் ஆல்சோ இம்ப்ளிமெண்ட் ஓனர். இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓனர் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஓனர் நேம் இதுக்குள்ளே நான் கோடு எதுவும் எழுதலை, எல்லாமே ரிட்டர்ன் நல்ல தான் இருக்குது. ஸோ இப்போ அனிமல் வந்து ரெண்டு இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, ட்ராவலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, ஓனரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி வெஹிக்கலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, ட்ராவலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, ஓனரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு கிளாஸ் வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்டர்ஃபேஸஸ் வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ட்ராவல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டை வேணால் நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ரேபிட்டை டார்கெட் பண்ணலாம். ஸோ ரேபிட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது எனக்கு வந்து ஓனர் வேணும், இந்த ரேபிட்டோட ஓனர் வேணும். ஸோ அந்த ஓனர் வேணும்னா நான் என்ன பண்ணலான்னா, ஸோ நான் ஒரு ஓனரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓனரை க்ரியேட் பண்ணிட்டு இந்த ட்ராவல் ட்ரீயை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போட்டால் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஏன்னா ட்ராவல் ட்ரீன்றது வந்து ட்ராவல் இன்டர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு. ஸோ தட் வில் நாட் பி கம்பேட்டபிள் வித் யுவர் அண்டர்லையிங் ஓனர். ஸோ அப்போனா என்ன பண்ணணும்னா, ஆனால் ரேபிட் வந்து கம்பேட்டபிள். ஸோ ட்ராவல் த்ரீன்றது வந்து ரேபிட் ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ ரேபிட்டில் வந்து அது கம்பேட்டபிள். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இங்கே டைப் காஸ்ட் பண்ணுவேன் ரேபிட். ஸோ இந்த மாதிரி டைப் காஸ்ட் இப்போ நான் பண்ணேன்னா எனக்கு தெரியும் ட்ராவல் 3 இஸ் எ டைப் ஆஃப், அது வந்து ரேபிட் ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டைப் காஸ்ட் பண்ணும்போது இந்த டைப்பை வந்து நான் ரேபிட் டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த ரேபிட் டைப் வந்து ஓனரோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸில் நம்மளால் ரெஃபர் பண்ண முடியும். ரீசன் என்னென்னா, ரேபிட் இஸ் ஆல்சோ இம்ப்ளிமெண்டிங் ஓனர். ரேபிட்டோட சூப்பர் டைப் இஸ் இம்ப்ளிமெண்டிங் ஓனர். ஏன்னா நீங்கள் வந்து
சே அனிமலில் போய் பார்த்தீங்கன்னா ராபிட்டோட சூப்பர் டைப் வந்து அனிமல் இஸ் இம்ப்ளிமெண்டிங் ஓனர். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ஸ்டஃப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து இதில் என்ன நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு லைன்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டு லைன் நம்பர் 12 வந்து ட்ராவல் மாதிரி பிஹேவ் பண்ணோம், லைன் நம்பர் 14 வந்து ஓனர் மாதிரி பிஹேவ் பண்ணோம். ஒரே ஆப்ஜெக்ட் தான். ஸோ நம்ம 2 தடவை நியூ கீவேர்ட் நம்ம போடல. இந்த ஹைலைட்டட் இதை பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்ட்டு லைன் நம்பர் 12 வந்து ட்ராவல் மாதிரி பிஹேவ் பண்ணோம், லைன் நம்பர் 14 வந்து ஓனர் மாதிரி பிஹேவ் பண்ணோம். ஸோ இது ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் அச்சீவிங் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரே ஆப்ஜெக்ட்டு ட்ராவலாகவும் பிஹேவ் பண்ணோம், ஓனராகவும் பிஹேவ் பண்ணோம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் இதுதான், சரிட்டா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் அச்சீவிங் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்டர்ஃபேஸை வச்சு நீங்கள் இன்டைரக்டாக மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து இந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸோட மெயின் கான்செப்ட். ஸோ அடுத்த லெவல் இன்டர்ஃபேஸில் என்ன நம்ம பண்ணலான்னா, ஒன் இன்டர்ஃபேஸ் கேன் எக்ஸ்டெண்ட் அனதர் இன்டர்ஃபேஸ். இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும். ஸோ இன்டர்ஃபேஸுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இன்னொரு இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கேயும் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான். நீங்கள் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ண முடியாது, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான் இங்கேயும். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இன்னொரு இன்டர்ஃபேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஹைரார்கி அவைலபிள், ரைட்? ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் ஒன்லி ஸ்டாட்டிக் ஃபைனல் வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் என்ன பண்ணுன்னா, பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் அப்படின்ற கீவேர்டை இன்சர்ட் பண்ணிவிடும். ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் வில் இன்சர்ட் திஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் கீவேர்ட். பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் கீவேர்டை கம்பைலர் இன்சர்ட் பண்ணோம். நீங்கள் போடலனாலும் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் பண்ணிவிடும். நீங்கள் போடலனாலும் கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் பண்ணிவிடும். ஏன் வந்து இப்படி இது பண்ணுது அப்படின்ற ரீசன் நம்மளுக்கு தெரியணும். ஏன் வந்து இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஆல்வேஸ் த வேரியபிள்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிக்ளேர் இஸ் அ ஸ்டாட்டிக் ஃபைனல் வேரியபிள். ஸோ ஏன் அப்படி பண்ணுதுன்ற இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பப்ளிக்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ பை டிஃபால்ட் நீங்கள் எது டிக்ளேர் பண்ணாலும் பப்ளிக் தான். மெத்தடு கூட நீங்கள் வந்து பப்ளிக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக வந்து பப்ளிக்ன்ற ஆக்சஸ் மாடிஃபையரை போட்டுரும். நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. எல்லாமே இன்டர்ஃபேஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணுறது பப்ளிக்காக தான் இருக்கும். ஸோ ஏன் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிக்னா என்ன ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் லோட் ஆச்சுன்னா அது ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். இப்போ என்னால் ஸ்டாட்டிக் வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுன்னா அப்போது ட்ராவல்ன்ற இன்டர்ஃபேஸுக்கு கூட கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ட்ராவல்ன்ற இன்டர்ஃபேஸுக்கு கூட கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டில் தான் வந்து இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் போய் உள்ள போகுது. ஏன் வந்து நம்ம ஸ்டாட்டிக் அலோவ் பண்ணுறோம், ஏன் வந்து ஸ்டாட்டிக் மட்டும்தான் அலோவ் பண்ணுறோம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அலோவ் பண்ண மாட்டோம்? இன்ஸ்டன்ஸே கிடையாது, இன்டர்ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் கிடையாது. அதோட இன்ஸ்டன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் தான், ரைட்டா? ஸோ ஆனால் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்ம அலோவ் பண்ணுறோம். ஏன் அலோவ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ட்ராவலை வந்து அனிமல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அனிமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ இந்த ட்ராவல்குள்ளே இருக்கிற கான்ஸ்டன்ட்டு, ஸோ ட்ராவல்குள்ளே இருக்கிற கான்ஸ்டன்ட்டு கவுண்ட்டை வந்து அனிமலில் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த எங்கே வேணால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து அந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். கவுண்டிங் ஆக்சஸ் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணேன்னா ஸோ இந்த கிளாஸில் வந்து நான் ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுவேன். அதே மாதிரி வெஹிக்கிள்குள்ளே நான் சேஞ்ச் பண்ணேன், இங்கே போய் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இங்கே நான் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் வேறு மாதிரி நான் சேஞ்ச் பண்ணால் ஸோ ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் இந்த வேல்யூ வந்து மாறி போயிடும். அப்படி மாறாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃபைனல் கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டர்ஃபேஸுன்றது ஒரு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த கிளாஸுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஒன்ஸ் நம்ம கான்ட்ராக்ட் அந்த கிளாஸுக்கு கொடுத்துட்டோன்னா, இம்ப்ளிமெண்ட்ஸ் போட்டு கொடுத்துட்டோன்னா, அந்த கான்ட்ராக்டில் சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் வந்து இந்த வேரியபிளை மாற்றிட்டே இருப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வந்து வேல்யூவை போட்டுக்கலாம். ஸோ அது வந்து அலோடு கிடையாது. ஏன்னா இன்டர்ஃபேஸ் ஆர் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் யூ ஆர் நாட் அலோட் டு சேஞ்ச் இட். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபைனல் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் கீவேர்ட், இப்போ ஸ்டாட்டிக் இல்லைன்னா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து கவுண்ட்டுன்ற வேரியபிள் வந்து டிஃப்ரெண்ட் காப்பி வந்து அசோசியேட் ஆகும். இப்போ நம்மக்கிட்ட நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது.
ஸோ பஸ் இருக்குது, சைக்கிள் இருக்குது, கார் இருக்குது, டாக் இருக்குது, கேட் இருக்குது, ரேபிட் இருக்குது. இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு காப்பி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த கவுண்ட்டுன்ற வேரியபிள் வந்து ஒரு காப்பி வந்து க்ரியேட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்டாட்டிக் போடுறோம். ஸ்டாட்டிக் போட்டால் ஒரே ஒரு காப்பி தான் வரும், ஏன்னா அது கிளாஸ் ஆப்ஜெக்டில் போய் விழுந்துடும். எல்லா இன்ஸ்டன்ஸஸும் வந்து அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த கவுண்ட் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால் அது வந்து ஸ்டாட்டிக்காக தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ நீங்கள் டிக்ளேர் பண்ணலனாலும் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடும், ரைட்? ஸோ கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை டிஃபைன் பண்ணிடும், பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல்னு டிஃபைன் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸில் இருக்க அதர் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஒன்று, இன்டர்ஃபேஸ் கேன் பார்ட்டிசிபேட் இன் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் இன்னொரு இன்டர்ஃபேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற டிக்ளேர் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல், மெத்தட்ஸ் கிடையாது, வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனலாக வந்து இருக்கும். இதுக்கு மேலே ஜாவா 8 வந்து இன்டர்ஃபேஸஸில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாவா 8 செஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் லேர்ன் பண்ணுவீங்க இதுக்கு மேலே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஜாவா 8 செஷனில் தனியாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் தி இன்டர்ஃபேஸஸ். ஸோ இது வந்து ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ இந்த போன வீடியோவும் இந்த வீடியோவும் திரும்ப ஒரு 4-5 தடவை பாருங்கள். ஸோ இமேஜின் பண்ணுங்கள், நான் சொன்னதை அப்படியே வந்து மனசில் இமேஜின் பண்ணுங்கள். எப்படி இந்த ஹைரார்கீஸ் இருக்குது, எப்படி இது ரிலேட் ஆகுது அப்படின்னு இமேஜின் பண்ணுங்கள். அது அப்போ தான் இது புரியும், ரைட்? ஸோ முதல் டைம் இதை பார்க்கும்போது புரியாது. ஓகே, ஸோ இதோட இந்த இன்டர்ஃபேஸ் சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இந்த சாப்டரை முடிச்சிடலாம். அடுத்த சாப்டர் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அடுத்த சாப்டர், ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் முடிச்சிட்டோம், இன்டர்ஃபேஸ் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த சாப்டர் ஆப்வியஸ்லி வந்து இந்த ஈனம்ஸு, ஜெனரிக்ஸு, வேரியபிள் ஆக்ஸு, ஆட்டோ பாக்ஸிங், அன்பாக்சிங் இதுதான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் நம்ம பண்ணணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.